சோயாவில் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு சோயா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சோயாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சோயா நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு டைட்டாக நல்லா உருட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்து எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வெந்துருச்சு. ஒரு பக்கம் நல்லா திருப்பி விட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பிட்டா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.